அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. ஒரு சிறிய கிராமத்தில் வசிக்கும் கார்த்திக் என்ற இளைஞன் கல்லூரி முடித்துவிட்டு அரசு வேலைக்கு தயாராகிக் கொண்டிருந்தான். அவன் மிகவும் புத்திசாலி. ஆனால் ஒரு பிரச்சனை இருந்தது. அவசரம். எதையும் ஆரம்பிக்கும்போது பதற்றம். படிக்கும்போது கவனமில்லாமல் தொடங்கிவிடுவான். தேர்வுக்கு முன் மன அழுத்தம். ஒரு நாள் அவன் அம்மா அவனை கவனித்தார். கார்த்திக், நீ எந்த வேலையையும் தொடங்கும் முன் ஒரு நிமிடம் அமைதியாக உட்கார்ந்து பாரு. அவன் சிரித்தான். அம்மா, இது என்ன பெரிய விஷயம்? அம்மா மெதுவாக சொன்னார். எழுத்துகளுக்கு ஆ முதல் போல வாழ்க்கைக்கும் ஒரு தொடக்கம் இருக்கிறது. அதை நினைத்து தொடங்கினால் மனம் அமைதியாகும். அந்த நாளிலிருந்து கார்த்திக் ஒரு மாற்றம் செய்தான். படிக்க ஆரம்பிப்பதற்கு முன் ஒரு நிமிடம் அமைதி. தேர்வு ஹாலில் பேனா எடுப்பதற்கு முன் ஒரு நிமிடம் கண்மூடல். புதிய விண்ணப்பம் அனுப்புவதற்கு முன் ஒரு ஆழ்ந்த மூச்சு. அந்த ஒரு நிமிடம் அவன் மனதை சீராக்கியது. அவசரம் குறைந்தது. கவனம் அதிகரித்தது. 3 மாதங்கள் கழித்து அவன் அரசு தேர்வில் தேர்ச்சி பெற்றான். அவனை ஒருவர் கேட்டார், உன் வெற்றியின் ரகசியம் என்ன? கார்த்திக் சிரித்தான். நான் பெரிய விஷயம் எதுவும் செய்யவில்லை. ஆரம்பத்தை மதிக்க கற்றுக்கொண்டேன். ஒவ்வொரு செயலுக்கும் முன் ஒரு நிமிடம் எடுத்தேன். அகரம் என்பது எழுத்தின் தொடக்கம் மட்டுமல்ல. அது அமைதி, அக்கறை, அறிவு என்ற 3இன் தொடக்கம்.